சிம்பிளான ரசம் ரெசிபி பார்க்கலாம். இதில் வந்து எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் புதினாவும் வந்து நான் பிழிஞ்சு வச்ச தண்ணியை ஊற்றிடுங்க. அதை ஊற்றி முடித்ததும் அது கொஞ்சம் நல்லா நுர வரணும். நுர வந்த உடனே அதில் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நுணுக்கி வச்சுருக்குறோம். அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா கலக்கி விட்டுடுங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லியை ஆட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பும் சேர்த்துட்டு கலக்கி விட்டுட்டு கடைசியாக புளி கரைச்ச தண்ணியை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேங்க.